திவ்யா, அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செர்பென்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி தான் பேச போகிறோம். சர்பம் தெரியும்ல, சர்பம் அப்படின்னாலே வந்து பாம்பு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ செர்பென்ட் அப்படின்றது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு ட்ரம்ஃபட் மாதிரி இருக்கும். ஆனால் ஏன் இதுக்கு செர்பென்ட் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்னேக் ஷேப்பில் இருக்கனால இதுக்கு வந்து செர்பென்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது எதோட சவுண்ட்ஸ் வரும்னா டியூபா அண்ட் ட்ரம்ஃபட்டோட ரெண்டு மிக்ஸான சவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கும். ட்ரம்ஃபட் மாதிரியே இதுவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ ஓகே தர்ஷிகா, அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலிகையில இருக்கிற மெடிசினல் யூசஸ் சொல்ல வந்திருக்காரு நம்ம சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம். பாத்திரலாமா? பாத்திரலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து கை கால் வந்து வீக்கமாக இருக்கும். கை கால் வீக்கமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அதை வந்து மருந்து என்ன மருந்து சாப்பிட்டாலும் அந்த கை கால் வீக்கம் மட்டும் குறையவே குறையாது. ஒரு மாதிரி ஊதி போயிருக்கா மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து சிறுநீர் நல்லா போகும். சிறுநீர் நல்லா போகலனா தான் கால் வீங்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர்லாம் நல்லா போகும், எல்லாமே சரியாயிட்டு இருக்கும், மலச்சிக்கல் இருக்காது. ஆனால் கை கால் வீங்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சாப்பிட்ற உணவு வந்து சரியாக சாப்பிடாம கொஞ்சமாக சாப்பிட்றதால உடம்பு வந்து ஊதிக்கிட்டே போகும். அப்போ வெறும்னை வந்து காற்றும் நீரும் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும்போது அந்த சத்து இருக்காது. ஆனால் வந்து சதைகள் வந்து ஊறிட்டு போகும். அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கான மருத்துவத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து அகத்திக்கீரை சாதாரணமாக பார்த்திங்கன்னா உடம்பை புழிஞ்சு எடுத்துரும். உடம்பை வந்து புழிஞ்சு எடுக்கிறதுல அகத்திக்கீரை நல்ல ஒரு மருந்து. அகத்திக்கீரை சூப்பு சாப்பிட்டோம்னா எப்படியாப்பட்ட உடம்பை வந்து நல்லா திடகாத்தியமான உடம்பாக மாற்றிடும். அப்போ வந்து அகத்திக்கீரையை பயன்படுத்தணும். அகத்திக்கீரையை பயன்படுத்தும் போது உள்ள அந்த அனலை குறைக்கும், உள்ள நீர் மொத்தத்தையும் வெளியேற்றும், உள்ள வாயுகளை களைச்சி எரிஞ்சிடும். அப்போ வந்து சதை பிடிப்பு வந்து வெறும் வீக்கமாக இருக்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு அதோட சேர்ந்து உருளைக்கிழங்கு, சாதாரணமாக வந்து உருளைக்கிழங்கை வந்து நம்ம பல விதத்தில் சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் உருளைக்கிழங்கை வந்து இந்த மருத்துவத்தில் உடம்புல உள்ள நீர் முழுவதும் வற்ற வச்சிடும். உடலில் இல்லை கை காலில் உள்ள சதையில் உள்ள நீர் முழுவதும் வெளியேற்றிடும். அப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து சோம்புன்னு சொல்கிற பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம். இதை வந்து சோம்புன்னு சொல்லுவாங்க. இதை சாதாரணமாக வந்து நல்லா ஜீரணிக்கிறதுக்கு வந்து சாப்பிடுவோம். இதை வந்து சாப்பிட்டோம்னா நல்லா வந்து வாசனமாக இருக்கும். இதை வந்து தண்ணியில் ஊற போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து வச்சு குடித்தோம்னா உடலில் உள்ள துர்நாற்றம் முழுவதும் வெளியேற ஆரம்பிச்சிடும். இதேமாதிரி இந்த பெரிய சீரகத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிக அளவு ஜீரண சக்தி ஆகும். அப்போ வந்து நல்லா பசிக்கும் பொழுது உணவு பழக்கங்கள் அதிகமாக எடுக்கும்போது உடல் வந்து குறைய ஆரம்பிக்கும். உணவு பழக்கங்கள் குறைய சாப்பாடு குறைய உடல் ஊத ஆரம்பிச்சிடும். சாப்பாடு கூட உடல் குறைய ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்ந்து நம்ம பூண்டை பயன்படுத்தும் போது உள் உறுப்புகளை வந்து சுத்தம் செய்யும். உள்ள அந்த சூட்டை வந்து சீரான அளவு கொண்டு வரும். சீரான அளவு சூடு கொண்டு வந்தால் தான் சரியாகும். அதிக அளவு வந்து குளிர்ச்சி இருந்தாலும் அதிக அளவு குண்டாயிருப்பாங்க. அந்த குளிர்ச்சியை வந்து நான் ஒரு இதமான சூட்டு கொண்டு வந்தால் தான் அந்த வந்து குண்டான இது வந்து குறையும், வீக்கமெல்லாம் குறையும். இந்த வீக்கம் வந்து குறைஞ்சா தான் நடக்க முடியும். இல்லைனா முட்டி வலிக்கும், முட்டி பக்கத்தில் இவ்வளோ பெருசாக வீங்கி இருக்கும், கை முட்டியில் வீங்கி இருக்கும். ஒவ்வொருத்தர் கையை தூக்குனாங்கன்னா பார்த்தீங்கன்னா அது தனியாக குண்டாக இருக்கும். அது என்னைக்கு கரையவே கரையாது. சாப்பாடு அவங்க சாப்பிட்றது இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. சில பேர் கேட்பாங்க, எந்த கடையில் சாப்பிட்றாங்க இவ்வளோ குண்டாக இருக்கிறாங்க? அப்படிலாம் கிடையாது. அவங்க அதிகம் சாப்பிடவும் முடியாது, கொஞ்சமாக தான் சாப்பிடும். அப்படியே ஒரு நேரம் வேணால் சாப்பிடுவாங்க, நிறையா வேணால் சாப்பிடுவாங்க. அந்த ஒரு நேரம் சாப்பிட்டா 3 நேரம் பட்டினி இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்க, அப்படியே நெஞ்சடைச்சி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்போ வந்து எல்லா நேரமும் அந்த அளவுக்கு 32 கவாலம் சாப்பிட்ணும். அப்போ சாப்பிட்டாங்கன்னா அந்த உடல் வந்து கண்டிப்பாக சுருங்க ஆரம்பிக்கும். உடலில் உள்ள நீர்கள் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். கெட்ட நீர்கள் வந்து வெளியாகும். அந்த வேர்வையில் வெளியாகணும், இல்லைனா சிறுநீரில் வெளியாகணும், இல்லைனா மலத்தின் வழியாக வெளியாகணும். இது எல்லா பக்கமும் வெளியாகாமே இருந்துச்சுன்னா அந்த ஊதிக்கிட்டே போகும், முகமெல்லாம் வீங்கிக்கிட்டே வரும். அவங்களுக்கு வந்து பனை வெல்லம், இதை வந்து என்ன சொல்லுவோம், கருப்பட்டின்னு சொல்கிறோம். பனையிலிருந்து எடுக்கிறதால பனை வெல்லம்னு சொல்கிறோம். கருப்பட்டியை தான் பனை வெல்லம்னு சொல்லுவோம். கிராமப்புறங்களில் இதுக்கு பேர் கருப்பட்டி, நகர்ப்புறங்களில் இதுக்கு வந்து பனை வெல்லம்னு சொல்கிறோம். இந்த பனை வெல்லத்தை பயன்படுத்தும் போது உடலில் வந்து குளிர்ச்சியை வந்து ஒரே சீராக தக்க வச்சுருக்கோம். அதிக அளவு சூட்டுக்கும் கொண்டு போகாது, அதிக அளவு குளிர்ச்சியும் கொண்டு போகாது. மருந்தை முழுமையாக நம்ம உடம்புல வேலை செய்ய வைக்கும். அந்த உடலில் வந்து கை கால் வீங்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு தோசை சாப்பிடுவாங்க. ஒரு தோசை சாப்பிட்டு நீ ஒரு தோசை அவங்களே போய் சுட்டுட்டு வந்து 2வது உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த ஒரு 2வது தோசை சாப்பிட முடியாது.
ஏன்னா சாப்பிட்டது செமிக்க ஆரம்பிச்சிடும். செமிச்சதுக்கு மேலே ஏதாவது கொஞ்சம் போட்டோம்னா ஏற்கனவே சுரந்திருக்கிற சுரப்பிக்கு மேலே இந்த தோசையை போடும்போது அது செமிக்காது. அந்த சுரப்பியும் சேர்த்து செமிக்கிற சுரப்பி சுரக்கணும். அப்போ அது வந்து ரொம்ப கஷ்டப்படும். அப்போ நமக்கு வந்து சாப்பிட முடியாது, வயிறு நிறைஞ்சாமல் இருக்கும், அதையே வச்சுருவாங்க. சாப்பாடு வந்து ஒரே சீராக சாப்பிட்டு வந்தாங்க, 32 கவாலம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல திடகாத்தியமான உடம்பு வரும், சதை கட்டாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து உணவு பழக்கத்தை கண்டிப்பாக மாற்றணும். உணவை வந்து சரியான முறையில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா எந்த ஒரு தவறும் பண்ணாது. இப்போ வந்து உடல் குறைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ பார்ப்போம். உடல் வீக்கத்தை, கை கால் வீக்கத்தை வற்ற வைக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 100 கிராம் 100 மில்லி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இது கூட பூண்டு, பூண்டு எடுத்து லேசாக தட்டி போட்டுக்கிட்டா போதும். பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். இதோட அகத்திக்கீரை சும்மா ஒரே ஒரு காம்பில் இருக்கிறத எடுத்தால் போதும். ஒரு காம்பில் இருக்கிறத எடுத்து லேசாக பிச்சு போட்டோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அகத்திக்கீரை வந்து கண்டிப்பாக நல்லா வேகணும். அரை வேக்காட்டில் அகத்திக்கீரை என்றைக்கும் எடுக்கவே கூடாது. முருங்கைக்கீரையை அரை வேக்காட்டில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அகத்திக்கீரையை முழு வேக்காட்டில் சாப்பிட்டா தான் உடலுக்கு நல்லது. அகத்திக்கீரையை அரை வேக்காட்டாக வச்சோம்னா யாராக இருந்தாலும் நெஞ்சு அடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அகத்திக்கீரையை கண்டிப்பாக நல்லா வந்து கொதிக்க விடணும். அந்த கீரை வேகணும். கீரை வேகாமல் அதை சாப்பிட்றக்கூடாது. இப்போ வந்து நம்ம தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்துக்கணும். நல்லா இந்த மாதிரி வெந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கணும். ஏற்கனவே வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா பச்சையாகவே நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சி தண்ணி கூழாக அரைச்சி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு வேக வைக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு வந்து பச்சையாக தான் இருக்கணும். பச்சையாக இது பண்ணி ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது கூட இப்போ அகத்திக்கீரை, பெருஞ்சீரகம், அதான் சோம்பு, பூண்டு, இதை வேக வச்ச தண்ணியை இந்த உருளைக்கிழங்கு சாரோட சேர்க்குறோம். அதோட நம்ம பனை வெல்லம் தேவைக்கேற்ப பனை வெல்லம் தேவைக்கேற்ப சேர்த்துருக்கோம். இந்த பனை வெல்லத்தை அப்படியே வந்து நம்ம நல்லா கலந்துடணும். இப்போ இதை வந்து உருளைக்கிழங்கு பச்சையாக கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு நல்லா அடித்து கூழாக எடுத்து வச்சுருந்தோம். அது கூட நம்ம பூண்டு கொஞ்சம், பூண்டு வந்து ஒரு 10 கிராமு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு,
உருளைக்கிழங்கு நம்ம பச்சையை எடுத்து ஆட்டி வச்சுருக்கோம். அகத்திக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு, ஒரே ஒரு காம்பில் இருக்கிறத மட்டும்தான் உருவி போட்டிருக்கேன். இந்த ஒரே ஒரு காம்பில் இருக்கிறத உருவி போட்டால் போதும். கைப்பிடினா நிறைய அள்ளி போட்டுறவேன்னா அது கசப்பு இருக்கும், அதனால் குடிக்க முடியாது. ஒரே ஒரு இதில் இருக்கிறத மட்டும் உருவி போட்டோம்னா அது போதுமானது. இதோடு சேர்த்து தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்துருக்கோம். இந்த அகத்திக்கீரை, சோம்பு, பூண்டை மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறணும். உருளைக்கிழங்கை பச்சையாக வச்சுக்கிறணும். இதை அதோட வடிகட்டி அதோட நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டு இதை வந்து குடிச்சிங்கன்னா 3 நாளில் கை கால் வந்து கண்டிப்பாக வற்றும். இன்றைக்கி குடிச்சிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ 3 நாளில் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அவங்கவுங்க உடலுக்கு தக்கன நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கிறணும். அதிகமாக உருளைக்கிழங்கு நிறையா சேர்க்க வேணாம். அதுவும் வந்து நமனமாக இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம இதை ஊற்றுனதால அரை வேக்காடாக இருக்கும். அப்போ அரை வேக்காடு உருளைக்கிழங்கா இருக்குது. இதெல்லாம் வெந்து போயிருக்கு. நல்லா அகத்திக்கீரையும் சோம்பும் பூண்டும் வெந்திருக்கு. பனை வெல்லத்தை நேராக போட்டிருக்கோம். அப்போ குடிக்க நல்ல ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு பானக்கரம் குடித்தா மாதிரி இருக்கும். ஆனால் உடலில் உள்ள நீர்கள் முழுவதும் வெளியே அந்த சதை பிடிப்பின் உள்ள நீரெல்லாம் வெளியாக ஆரம்பிச்சிடும். வெளியாகும்போது அந்த கை கால் குண்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். கை கால் வீக்கம், உடல் வீக்கம், இது எல்லாத்தையும் வற்ற வைக்கக்கூடியது. இது வந்து ஒரு சிறந்த மருந்து. இதை வந்து உருளைக்கிழங்கு நமக்கு எங்கேயுமே கிடைக்கும். வீட்டில் கிடைக்கும், எப்பயுமே வீட்டில் வச்சுருப்போம், இல்லைனா கடையிலேருந்து வாங்கிக்கலாம். அகத்திக்கீரை இன்றைக்கி கடையில் கிடைக்கக்கூடியது. சீரகம் உங்களுக்கு வாங்கிக்கலாம். சீரகன்றது பெருஞ்சீரகம்னு சொல்கிறேன். அதே மாதிரி ரசப்பூண்டு, பனை வெல்லம், இது எல்லாத்தையும் சேர்ந்து கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்றோம். உருளைக்கிழங்கை மட்டும் கொதிக்க வைக்க வேண்டாம். இதை இப்படி சாப்பிட்டோம்னா உடலில் எவ்வளோ வீக்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக குறையும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.